சுஹாஸ் ஆன்மீக மைய அன்பர்களுக்கு வணக்கம். பல பெண்கள் என்கிட்ட போட சொல்லி கேட்ட ஒரு பதிவு. தாலி கயிறு மாற்றுவது எப்படி? எந்தெந்த நாட்களில் தாலி கயிறு மாற்றலாம், எந்தெந்த நாட்களில் மாற்றக்கூடாது, மாற்ற வேண்டிய நல்ல நேரம், தாலி கயிறு மாற்றும் முறை, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் தாலி கயிறு மாற்றலாமா, தாலி கயிறில் உருக்கள் கோர்க்கும் முறைன்னு போன்ற தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்து கலாச்சாரப்படி ரொம்ப புனிதமாகவும் ரொம்ப மங்களகரமாகவும் பார்க்கப்படுவது தாலி. தாள ஓலையில செஞ்சு கட்டப்பட்டதால இதுக்கு தாலி அப்படின்னு பெயர் வந்துச்சு. தாள ஓலை அப்படின்னா பனை ஓலை. நம்ம முன்னோர்கள் காலத்துல இந்த தாள ஓலை அதாவது பனை ஓலையில மணமகன் மணமகள் பெயர் திருமண நாள் எழுதி அதை மடிச்சு அதை மஞ்சள் கயிறுல கட்டி இதை தாலி அப்படின்னு பயன்படுத்திட்டு வந்தாங்க. நாகரீக வளர்ச்சியாலும் தங்கம் பொதுவாகவே பெண்களுக்கு நல்லது அப்படின்றதாலையும் போக போக தாலி தங்கத்துல செய்யப்பட்டுச்சு. அந்த தாலி கயிறு அந்த மஞ்சள் கயிறு பொதுவா 16 திரிகளை கொண்டது. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த 16 வகை செல்வங்களை குறிக்கிறது தான் அந்த மஞ்சள் கயிறு. தாலி பொதுவா ஒவ்வொருத்தரோட குடும்ப வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். பொதுவான சில தாலி வகைகள் கருந்தாலி, மஞ்சள் தாலி, தங்கத்தாலி. தென் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெருந்தாலி, சிறுதாலி, தொங்கு தாலி, பொட்டு தாலி, சங்கத்தாலி, மண்டத்தாலி, ரசத்தாலி. சைவர்களாக இருந்தால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உருவம் பொறிச்ச தாலி, தென்னை மரம் போட்டது, பட்டை போட்டது இதெல்லாம் பொதுவாக பயன்படுத்துவாங்க. வைணவர்களாக இருந்தால் நாமம் போட்டது, திருமாலுடைய சங்கு சக்கரம் பதித்தது, இந்த மாதிரி தாலியை பயன்படுத்திட்டு வருவாங்க. தாலி அவரவரோட குல வழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துவாங்க. தாலி கயிறு எப்போ மாற்றலாம், எப்போ மாற்றக்கூடாது? பொதுவாக தாலி கயிறை வருஷத்துக்கு 2 வாட்டி மாற்றலாம். முதல்ல தாலி கயிறு எப்போ மாற்றக்கூடாதுன்னு பார்க்கலாம். தேய்பிறையில் மாற்றக்கூடாது. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை மாற்றக்கூடாது. நிறைய பேர் வெள்ளிக்கிழமை தாலி கயிறு மாற்றலாமான்னு என்கிட்ட கேட்குறீங்க. வெள்ளிக்கிழமை நிச்சயமாக தாலி கயிறு மாற்றக்கூடாது. இது இல்லாமல் கிருத்திகை, அஷ்டமி, கரிநாள், அமாவாசை, அமாவாசைக்கு அடுத்த நாள் பாட்டி அமாவாசைன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த நாட்கள்லாம் கண்டிப்பாக தாலி கயிறு மாற்றக்கூடாது. தாலி கயிறு எந்த கிழமையில மாற்றலாம்? திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை தாலி கயிறு தாராளமாக மாற்றிக்கலாம். இன்னொன்று, நீங்கள் தாலி கயிறு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதை தவிர தாலி கயிறு மாற்றுறதுக்குன்னே சில விசேஷமான நாட்கள் வரும். உதாரணமாக ஆடிப்பெருக்கு, காரடியான் நோன்பு, திருவாதிரை நோன்பு, மாசி மகம். மாசி கயிறு பாசி படியும்னு ஒரு பழமொழியே இருக்கு. அதனோட பொருள் மாசி மாதம் மாத்திர தாலி கயிறு பாசி படிகிற அளவுக்கு உறுதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாட்சி திருக்கல்யாணம் இப்படி நான் சொன்ன இந்த சிறப்பு நாட்கள் எல்லாம் நாலு கிழமை எதில் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக தாலி கயிறு மாற்றிக்கலாம். அது கரிநாளாக இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் சரி, எந்த கணக்கும் கிடையாது. அடுத்து மாங்கல்ய கயிறு. தாலி கயிறு மாற்ற உகந்த நேரம் பிரம்ம முகூர்த்த வேலை. காலையில் 6 மணிக்குள்ள நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கலாம். எப்போவுமே சூரியன் ஏறுமுகமாக இருக்கும் போது தான் தாலி மாற்றணும். இறங்கு முகமாக இருக்கும் போது தாலி கயிறு மாற்றக்கூடாது. அதாவது முடிஞ்ச அளவுக்கு காலையில் 12 மணிக்குள்ள நீங்கள் தாலி கயிறு மாற்றணும். அது நீங்கள் மாற்றுற நேரம் உங்களால் பிரம்ம முகூர்த்த வேலையில் மாற்ற முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மதியம் 12 மணிக்குள்ள நீங்கள் தாலி கயிறு மாற்றிடணும். சூரியன் ஏறுமுகமாக இருக்கும் போது தான் மாற்றணும். இறங்கு முகமாக இருக்கும் போது மாலை வேலையில் மாற்றக்கூடாது. அதிலும் ராகுகாலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா கௌரி நல்ல நேரம்னு கொடுத்துருப்பாங்க. அந்த நேரத்தில் மாற்றுறது சிறப்பு. அடுத்து நிறைய பெண்கள் கேட்குற ஒரு கேள்வி, மாதவிடாய் காலத்தில் தாலி கயிறு மாற்றலாமா? உங்களுக்கு மாதவிடாய் காலமாக இருக்குது, ஆனால் தாலி கயிறு கொஞ்சம் சரியில்லை, கயிறு கொஞ்சம் திரிஞ்சு வந்துடுச்சு, மாற்றியே ஆகணும் அப்படின்ற கயிறுவங்க பூஜை அறைக்கு போகாமல் பூஜை அறையை விட்டு உட்கார்ந்து தாலி கயிறு மாற்றிக்கலாம். இன்னும் பெண்கள் பல பேர் என்னிடம் கேட்குற கேள்வி, கர்ப்பமாக இருக்கும் போது தாலி கயிறு மாற்றலாமா அப்படின்னு. கர்ப்பமாக இருக்கும் போது தாலி கயிறு மாற்றக்கூடாது. பிரசவத்துக்கு அப்புறம் நீங்கள் தாலி கயிறு மாற்றிக்கலாம்.
தாலி கயிறு மாற்றும் முறை. தாலி கயிறு மாற்றி எழுந்து குளிச்சுட்டு செஞ்சுட்டு விளக்கேற்றி வச்சுட்டு கிழக்கு நோக்கி உட்காந்துக்கோங்க. நீங்கள் உட்காரும் போதே உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. பாதியில் முடிஞ்ச அளவுக்கு எந்திரிக்க கூடாது. குங்குமம், மஞ்சள், நீங்கள் கொஞ்சம் பூக்கள் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தாலி கயிறு மாற்றும் போது கூட யாரும் இல்லாமல் நீங்கள் மட்டும் உட்காந்து கோக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. சில பேர் முழுவதுமாக மஞ்சள் கயிறு தான் போட்டிருப்பாங்க. சில பேர் சரடு போட்டு அதில் மஞ்சள் கயிறு கீழே கோத்துருப்பாங்க. சில பேர் முழுவதுமே தங்கம் வெள்ளி கம்பிகளில் தான் தாலி கயிறே போட்டிருப்பாங்க. சரடு வழக்கப்படி நீங்கள் போட்டிருக்கிறது. கிழக்கு நோக்கி ஃபஸ்ட்டு அமர்ந்துட்டு உங்கள் பழைய கயிறில் ஒரு பக்கத்துல இருந்து முடிச்சுகளை அவிழுங்க. முடிஞ்ச அளவுக்கு கத்திரிக்கோல் பயன்படுத்தாமல் கைகளாலே அந்த முடிச்சுகளை எடுக்க பாருங்க. அப்படி வரலை, ரொம்ப இறுக்கமாயிடுச்சு, வேற வழி இல்லை அப்படின்னா அப்போ கத்திரிக்கோல் பயன்படுத்திக்கோங்க. முடிச்சுகளை எடுத்துட்டு புதிய கயிறை எடுத்து இந்த பழைய கயிறுலேருந்து ஒவ்வொரு உருக்களாக அந்த புது கயிறுக்கு மாற்றுங்க. அப்படி உங்களுக்கு மாற்ற வாட்டப்படலை, சரியாக உங்களால் செய்ய முடியல அப்படின்னா ஒரு மஞ்சள் கயிறை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு மஞ்சள் கிழங்கை வச்சு அதை முதல்ல கழுத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பழைய கயிறுலேருந்து புது கயிறுக்கு உருக்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கோங்க. உருக்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டு மஞ்சள், குங்குமம், கொஞ்சம் பூ வச்சு மனதார அம்பாள் கிட்ட இன்று போல் என்றும் நான் சுமங்கலியாக இருக்க வேண்டும் தாயே அப்படின்னு மனமுருகி வேண்டிக்கோங்க. அடுத்து உங்கள் பழைய கயிறை கீழே எங்கேயும் போடக்கூடாது, செடி கொடிகளில் போற்றுங்க. இப்போ இந்த தாலி கொடியில் நம்ம சேர்க்குற உருக்கல்ல ஏதாவது கணக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் தாலி கொடியில் எத்தனை உருக்கள் வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் அது எல்லாமே ஒற்றைப்படையில் தான் இருக்கணும். தாலியோடு சேர்த்து ஒற்றைப்படையில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. பொதுவாக நிறைய உருக்கள் இருக்குது. குண்டு, நாணக்குழா, லக்ஷ்மி காசு, காசுமணி, அரை காசு, சீப்பு, மாங்காய், பவளம், கருகமணி, கலசம், அன்னாசிப்பூ, வில்வம், துளசி, விசிறி, இப்படி நிறைய இருக்கு. நிறைய பேர் திருமணத்தப்போ வெறும் தாலி மட்டும்தான் கட்டுவாங்க. சில பேர் தாலி 2 குண்டுமணியோடு சேர்த்து கட்டுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உருக்கள் புதுசாக சேர்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆனால் அது ஒற்றைப்படையில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் 5 கோத்துருக்கீங்க, சேர்த்து 5 உருக்கள் கோத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒன்று கோக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை 2ஆக வாங்கிக்கோங்க. இடப்பக்கம் 1 வலப்பக்கம் 1ன்ற எண்ணிக்கையில் கோத்திங்கன்னா அது ஒற்றைப்படையில் தான் இருக்கும். ஒடிஞ்ச சரடோ தாலியோ இல்லை உருக்களோ கண்டிப்பாக கழுத்தில் போட்டுட்டு இருக்கக்கூடாது. அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ நகை கடைக்கு போகிறீங்களோ இதை கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக வாங்கிக்கலாம். அப்படி நீங்கள் புதுசாக வாங்கும்போது கொஞ்சம் ஒரு சில மில்லிகிராம் அளவுக்காச்சும் அதிகமாக நீங்கள் வாங்கணும். இந்த பழைய ஒடிஞ்ச பொருட்களை கடைக்கு எடுத்துகிட்டு போகிறத செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எடுத்துகிட்டு போகக்கூடாது. மற்ற நாட்களில் எடுத்துகிட்டு போய் கொடுத்து மாற்றிக்கலாம். நிறைய பேர் தாலி கயிறில் பின்னு, அதாவது ஹூக்கு, தாயத்து, சாவி இதெல்லாம் சேர்த்து தொங்க விட்டுருப்பீங்க. அதெல்லாம் தாலிக்கு தொங்க விடக்கூடாது. வேற சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. இந்த பதிவு பல பெண்களோட கேள்விக்கு பதிலாக இருக்கும்னு நம்புறேன். இதை பற்றி உங்களுக்கு இருக்க வேற சந்தேகங்களை கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.